வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு 2000 வருஷ பழமையான ஒரு புத்தகத்துக்குள்ள ஒரு சின்ன பயணம் போக போறோம். ஆமாங்க, திருக்குறள். ஒரு நல்ல வாழ்க்கைய வாழ்றதுக்கு காலத்தாலே அழிக்க முடியாத ஒரு ஞானத்தை அது நமக்கு தருது. அதுல அரண் வலியுறுத்தல்ங்கிற அதிகாரத்தை தான் நாம அலச போறோம். வாழ்க்கையில உண்மையா ஜெயிக்கிறதுக்கு அது சொல்ற அந்த ரகசியம் என்ன, வாங்க பார்க்கலாம். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். பணம், புகழ், அதிகாரம், இப்படி எத்தனையோ விஷயங்களை நம்ம பெரிய சொத்துன்னு நினைச்சு ஓடிக்கிட்டு இருக்கோம். ஆனா நிஜமாவே நம்ம வாழ்க்கையோட மிகப்பெரிய சொத்து எது? இந்த கேள்விக்கு 2000 வருஷத்துக்கு முன்னாடியே திருவள்ளுவர் சொன்ன அந்த ஆழமான பதில் தான் நம்ம இன்னைக்கு தேட போற புதையல். அறம்ன்ற இந்த பெரிய கான்செப்டை ரொம்ப சுலபமா புரிஞ்சிக்க நாம இந்த 5 முக்கியமான விஷயங்களை பத்தி பார்க்க போறோம். வாங்க இந்த பயணத்தை ஆரம்பிக்கலாம். சரி, கேள்விக்கே வந்துடலாம். அறத்தோட வாழ்றதுனால நமக்கு என்னதான் கிடைக்கும்? மன நிம்மதி மட்டும்தானா, இல்ல அதுக்கும் மேல ஏதாவது பெரிய பரிசு இருக்கா? திருவள்ளுவர் நமக்கு என்ன ப்ராமிஸ் தர்றாருன்னு பார்க்கலாமா? இந்த அதிகாரத்தோட முதல் குறளே ஒரு பெரிய வாக்குறுதியோட தான் ஆரம்பிக்குது. அறம் ஒருத்தருக்கு சிறப்பு, அதாவது புகழ கொடுக்கும், அதே நேரத்துல செல்வத்தையும் கொடுக்குமா. யோசிச்சு பாருங்க, புகழும் கிடைக்கும் பணமும் கிடைக்கும்னு சொல்றாரு. ஒரே கல்லுல 2 மாங்காய் மாதிரி. இதை விட ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில வேற என்ன பெரிய லாபம் இருக்க முடியும்னு வள்ளுவர் கேட்கிறாரு. அடுத்த குறள்ல இன்னும் ஒரு படி மேல போய் சொல்றாரு, அறத்தோட வாழ்றதை விட பெரிய ஆதாயம் வேற எதுவுமே இல்ல. அதே மாதிரி அந்த அறத்தை மறக்கிறத விட பெரிய நஷ்டம், பெரிய கேடு வேற எதுவுமே இல்லன்னு சொல்றாரு. எவ்ளோ தெளிவான ஒரு கணக்கு பாருங்க. ஓகே, அறத்தோட பலன்கள் எல்லாம் கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா அந்த அறம்னா அப்படின்னா என்ன? சும்மா மத்தவங்களுக்கு நல்லது செய்யறது மட்டும்தானா, இல்ல அது நமக்கும் நம்ம மனசுக்கும் சம்பந்தப்பட்ட விஷயமா? வாங்க அடுத்த பகுதிக்கு போய் அதை தெரிஞ்சுக்கலாம். இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்டே இருக்கு. வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அறம்ங்கிறது நாம வெளியில செய்யற செயல்கள்ல இல்லையா, அது நம்ம மனசுக்குள்ள இருக்குதான். மனசுல எந்த விதமான குற்றமும் மாசும் இல்லாம சுத்தமா இருக்கிறது தான் உண்மையான அறம். மத்த நாம பண்ற விஷயங்கள் எல்லாமே வெறும் வெளிய ஆடம்பரம், ஒரு சத்தம் மட்டும்தான் சொல்றாரு. அப்போ இதுல இருந்து நமக்கு கிடைக்கிற ஒரு தெளிவான டெஃபினிஷன் என்னன்னா, அறம்ங்கிறது வெறும் வெளிப்படையான செயல்களோ சடங்குகளோ கிடையாது. அது நம்ம மனசோட தூய்மை. நம்ம மனசு சுத்தமா இருந்தா நம்ம செயல்களும் தானா சரியா இருக்கும். இதுதான் அதோட அடிப்படை. அறம்னா மன தூய்மைன்னு புரிஞ்சுக்கிட்டோம், ரொம்ப சரி. அப்போ அந்த மனசை அசுத்தப்படுத்துற விஷயங்கள்லாம் என்னென்ன? நம்ம மனசுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த எதிரிகள் யாரு? அவங்க கிட்ட இருந்து நம்ம மனசை எப்படி காப்பாத்துறது? அந்த மனசை அசுத்தப்படுத்துற எதிரிகள் யாரு தெரியுமா? திருவள்ளுவர் ரொம்ப தெளிவா 4 பேரை அடையாளம் காட்டுறாரு. 1 பொறாமை, 2 பேராசை, 3 அடக்க முடியாத கோபம், 4 மத்தவங்கள காயப்படுத்துற கடுஞ்சொல். இந்த 4 தான் நம்ம மனசை கெடுத்து அறவழியில இருந்து நம்மள தடம் மாற வைக்குது. அப்போ பாருங்களேன், விஷயம் ரொம்ப சிம்பிள். அறம்ங்கிறது நாம செய்ய வேண்டிய நல்ல விஷயங்களோட லிஸ்ட் மட்டும் கிடையாது. அது நாம செய்யவே கூடாத இந்த 4 விஷயங்களோட லிஸ்ட் தான். இந்த 4 எதிரிகளையும் நம்ம மனசுக்குள்ளேயே நுழைய விடாம பாத்துக்கிட்டாலே அதுதான் உண்மையான அற வாழ்க்கை. சரி, அறத்தை பத்தி தத்துவ ரீதியா நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ முக்கியமான கேள்வி, இதை எப்படி நம்ம அன்றாட வாழ்க்கையில கொண்டு வர்றது? அதுக்கு என்ன அவசரம்? இப்பவே ஏன் செய்யணும்? அதை பத்தி தான் இப்ப பார்க்க போறோம். சரி, அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலான்னு தள்ளி போடாதீங்க. இப்பவே இந்த நிமிஷமே அறச்செயல்களை செய்ய ஆரம்பிங்கன்னு வள்ளுவர் எச்சரிக்கிறாரு. ஏன்னா நம்ம பணமோ புகழோ, ஏன் நம்ம உடம்பு கூட நம்மளோட கடைசி வரைக்கும் வராது. ஆனா நம்மளோட இறுதி மூச்சு வரைக்கும் அதுக்கப்புறமும் கூட வர்ற ஒரே ஒரு அழியாத துணை இந்த அறம் மட்டும்தான். அப்போ அறத்தை பின்பற்றுறதுக்கான ரூல் புக் என்ன? ரொம்ப சிம்பிள். தள்ளி போடாதீங்க, தவிர்க்காதீங்க. உங்களால எப்ப முடியுதோ எங்க முடியுதோ அங்கெல்லாம் தொடர்ந்து ஒரு நாள் கூட விடாம அறம் செய்யணும். அது ஒரு பழக்கமாவே மாறணும். இதுதான் வள்ளுவர் நமக்கு சொல்ற வழி. இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்தாச்சு. அறத்தோட வாழ்றதுக்கும் அதை கண்டுக்காம விடுறதுக்கும் என்ன விளைவுகள் ஏற்படும்? அந்த விளைவுகளை நாம நம்ம கண்ணாலேயே பார்க்க முடியுமா? வாங்க தெரிஞ்சுக்கலாம். அறத்தோட விளைவுகளை புரிஞ்சுக்க பெரிய பெரிய புத்தகமெல்லாம் படிக்க தேவையில்லைன்னு வள்ளுவர் சொல்றாரு. ஏன்னா அதுக்கான ஆதாரம் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கு. அதை விளக்கறதுக்கு ஒரு பவர்ஃபுல்லான உதாரணத்தை அவர் பயன்படுத்துறாரு. இந்த பல்லக்கு உவமைய பாருங்களேன். ஒருத்தர் பல்லக்குல ரொம்ப சுகமா ராஜாவாட்டம் உட்கார்ந்து போறாரு. ஆனா இன்னொருத்தரோ அதே பல்லக்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி தோள்ல தூக்கிட்டு போறாரு. ஏன் இந்த வித்தியாசம்? இது அவங்க செஞ்ச நல்ல கெட்ட செயல்களோட நேரடி விளைவுதான்னு வள்ளுவர் சொல்றாரு. இதுதான் அறத்தோட கண்கூடான சாட்சி. அப்போ அறம்ங்கிற இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கிடைக்கிற கடைசி பரிசு என்ன? அது நமக்கு உண்மையான நிலையான சந்தோஷத்தையும் புகழையும் கொடுக்கும். அது மட்டும் இல்லாம பிறவிங்கிற இந்த சுழற்சியிலிருந்து நம்மளை விடுவிக்க அந்த பாதையை அடைக்கிற ஒரு பெரிய பாறாங்கல் மாதிரி அறம் செயல்படும்னு வள்ளுவர் உறுதி சொல்றாரு. இந்த அதிகாரத்தோட கடைசி குறள் நாம பேசின எல்லாத்தையும் ஒரே வரியில சுருங்கச் சொல்லுது. ஒரு மனுஷன் செய்ய வேண்டியதெல்லாம் அறம், அவன் தவிர்க்க வேண்டியதெல்லாம் பழி. அவ்வளோதான்.
இதுதான் வாழ்க்கையோட சிம்பிளான மாரல் காம்பஸ். இந்த 2000 வருஷ பழமையான ஞானத்தை நாம இன்னைக்கு எப்படி பயன்படுத்தலாம்? நீங்களே உங்களை கேட்டு பாருங்க. இன்னைக்கு இப்போ உங்களால செய்யக்கூடிய ஒரு சின்ன அறச்செயல் என்ன? அது யாருக்காவது ஒரு புன்னகையை தரதா இருக்கலாம், இல்ல ஒரு சின்ன உதவியா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம். அந்த ஒரு சின்ன செயல் தான் ஒரு பெரிய மாற்றத்துக்கான முதல் படியா இருக்க முடியும்.